டிவிஎஸை ஒரு சில விஷயத்துல பாராட்டியே ஆகணும் அப்படின்னு தான் சொல்லுவேன். அவங்களோட பைக்ஸ்ல வந்து புது புது விஷயங்களை கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க. ஸோ அது மாதிரி தான் இன்னைக்கு டிவிஎஸ் பைக்ல வந்த ஒரு புது விஷயத்தை தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் பழக்கப்பட்ட டிவிஎஸோட ரைடர் 125cc செக்மெண்ட்லேயே ஒரு பெஸ்ட்டான ஒரு மோட்டார் சைக்கிள்னு கூட சொல்லலாம் அந்த டிவிஎஸ் ரைடரை. இந்த ரைடரில் ஒரு புது ஃபீச்சர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதை தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். அண்ட் இந்த பைக்கில் என்னெல்லாம் மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோ எடுக்க நமக்கு தோண ஷோரூம் தஞ்சை டிவிஎஸ் தான். ஸோ தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய தஞ்சை டிவிஎஸை மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த பைக்கில் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம சேனலுக்கு அதிகமான சப்போர்ட் வந்து இந்த ஷோரூம்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஷோரூம் கால் பண்ணுறீங்கன்ற பட்சத்தில் தமிழ் வீல்ஸ் சேனலில் பார்த்து தான் இந்த கால் பண்ணுறோம். ஸோ தமிழ் வீல்ஸோட சப்ஸ்கிரைபர் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா மேபி உங்களுக்கு சின்ன சின்ன ஆஃபர்ஸ் வந்து பண்ணி கொடுப்பாங்க. நானும் ஷோரூமில் கேட்டிருக்கேன். எதாவது நம்ம வீலர்ஸ் யாராவது கால் பண்ணால் ஏதாவது சம் டிஸ்கவுண்ட் வந்து பண்ணி கொடுங்க அப்படின்றது போல். ஸோ அதனால் டிஸ்பிளே தெரியிற காண்டாக்ட் நம்பரை மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த ஐகோ அசஸ்னால் என்ன அப்படின்றத விளக்கிடுறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஐஎஸ்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய இன்டர்கிரேட்டட் ஸ்டார்டர் ஜெனரேட்டர் வந்து இதில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இந்த ஸ்டார்டர் ஜெனரேட்டர் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெஹிக்கிள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு செல்ஃப் ஸ்டார்ட்டாகவும் இது வந்து உதவும். சைலண்ட் ஸ்டார்ட்னு கூட சில வெஹிக்கிளில் வந்து சொல்லுவாங்கள்ல, அந்த சைலண்ட் ஸ்டார்டர் ஃபீச்சர் கொடுத்துருக்கோன்னு. அது மாதிரி இது வந்து ஒரு செல்ஃப் ஸ்டார்ட்டாகவும் இது வந்து வெஹிக்கிளில் உதவுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வெஹிக்கிள் ரன் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஆல்டர்னேட்டராகவும் இது வந்து ஒர்க் ஆகும். ஸோ இன்ஜின்லேருந்து இந்த மோட்டார் ரன் ஆகி பேட்டரிக்கு பவரை வந்து கடத்துது. ஸோ இந்த மோட்டார் இன்னொரு முக்கியமான விஷயத்த வந்து செய்யுது அப்படின்னு சொல்லலாம். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா யூஸ்வலாக இந்த சைலண்ட் ஸ்டார்டர் டெக்னாலஜி இருக்கக்கூடிய ஸ்கூட்டர்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து வெஹிக்கிள் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு உதவும். வெஹிக்கிள் ரன் ஆகும்போது அது மோட்டாராகவும் ஆக்ட் ஆகும். பட் இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் அதிகப்படியான ஆக்சிலரேஷன் இனிஷியல் பிக்கப்புக்காக நீங்கள் த்ராட்டில் திருவும் போது அந்த மோட்டார் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினோட சேர்ந்து ரன் ஆகும். இதனால் 0.5 Nm ஆஃப் டார்க் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்ஜினுக்கு வந்து அந்த மோட்டார் வந்து சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். இந்த சிஸ்டமை நம்ம வந்து ஃபஸ்ட்டு மாருதி கார்ஸில் வந்து பார்த்துருப்போம், SHVS அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ கார்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மோட்டாரோட கெப்பாசிட்டி கொஞ்சம் பெருசாக இருக்குன்றனால கொஞ்சம் ஒரு டார்க் வந்து கொஞ்சம் அதிகமாக பூஸ்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது 2 வீலர் அப்படிங்கிறனால 0.5 Nm ஆஃப் டார்க் வந்து இந்த பைக்கிலோட வந்து பூஸ்ட் பண்ணுது. சேம் இதே டெக்னாலஜி தான் நம்ம ஜூபிட்டர் 110லையுமே வந்து பார்த்தோம். ஸோ இது வந்து ஒரு மைக்ரோ ஹைப்ரிட் டெக்னாலஜி அப்படின்னு கூட சொல்லலாம். இது பைக்ஸில் இதுதான் முதல் முறையாக வந்து பண்ணியிருக்காங்க. வேறு எந்த பைக்ஸ்லையும் இது வந்து கிடையாது. ஸோ அதனால தான் டிவிஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய புது விஷயங்களை பைக்ஸில் கொண்டு வராங்க அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். ஸ்கூட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா யமஹாவில் வந்து ஹைப்ரிட் அப்படின்னு சொல்லக்கூடிய யமஹாலையும் பார்த்தீங்கன்னா இதே டெக்னாலஜியை பயன்படுத்தி அவங்க ரே அதுக்கப்புறம் ஃபசினோ ஸ்கூட்டர்களில் வந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் நம்ம அதை தொடர்ந்து டிவிஎஸோட ஜூபிட்டரில் வந்து பார்த்தோம். இப்போ முதல் முறையாக பைக்கில் இந்த டெக்னாலஜியை வந்து கொண்டு வந்திருக்காங்க, இந்த தொழில்நுட்பத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதனால் நமக்கு என்ன பயன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நார்மல் மாடலை விட இந்த ஐகோ அசிஸ்ட் உள்ள மாடல் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 10% மைலேஜ் அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. ஓகே, இப்போ இதில் என்ன மாற்றங்கள் பண்ணியிருக்காங்கன்னு 1 by 1 பார்ப்போம். ஸோ புதியதாக டிவிஎஸ் இந்த ஐகோ அசிஸ்டில் வந்து ஒரு புதிய கலரை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. நார்ட்ரோ கிரே அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கிரே கலர் பார்த்தீங்க அப்படின்னா புதியதாக அறிமுகப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு டூயல் டோன் ஃபினிஷில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ டேங்க்கில் வந்து அந்த கிரே வித்து அந்த பிளாக் ஃபினிஷ் சேர்ந்து இருக்கிற விதம் வந்து பார்க்க ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. ஆனால் இந்த மாடலில் வந்து அலாய் வீல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆரஞ்சு நிறத்தில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஆரஞ்சு கலரை பார்த்தோன்னே நமக்கு இன்னொரு பைக்கை வந்து ஞாபகப்படுத்துது அப்படின்னு சொல்லுவேன். வணக்கம்டா மாப்ள, தேனியிலேருந்து. பட் அதுக்கும் இதுக்கும் அது வந்து லைட் ஆரஞ்சாக இருக்கும், டார்க் ஆரஞ்சாக இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. எனிவே டிசைனில் பெரிய சேஞ்சஸ் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. இந்த கலர் மட்டும்தான் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. கீழே இருக்கக்கூடிய அந்த இன்ஜின் கவுலும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிரேல இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஹெட்லைட்ஸு டெயில் லைட்ஸ் வந்து எல்இடியில் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஹாலோஜன் இண்டிகேட்டர்ஸாக வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஹெட்லைட்டோட டிசைன், வெஹிக்கிளோட டிசைன் மேபி எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னே சொல்லுவேன். மெயினாக அந்த யங்ஸ்டருக்கு இந்த வெஹிக்கிள் பிடிக்கிற மாதிரி தான் இந்த வெஹிக்கிளை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஷார்ட் ரைடராக இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற வகையில் இந்த வெஹிக்கிள் இருக்கணும்னு தான் இந்த வெஹிக்கிள் வந்து உருவாக்கியிருக்காங்க. டிசைனாக ரைடரை யாருக்கெல்லாம் பிடிக்கும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம மித்த ஸ்பெக்குக்கு அப்படியே போவோம். ஸோ அடுத்ததாக டேங்க் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 லிட்டர் ஃபியூல் டேங்க் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மேலே உள்ள பேனல்ஸ் எல்லாமே ஒரு ஃபைபர் பேனல்ஸ் தான். அதுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி சார்ஜர் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரியே ஷார்ட் ரைடருக்குலாம் கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. என்னோட ஹைட் வந்து 5.8. என்னால் தாராளமாக
எந்திரிச்சு நிற்கவே முடியுது. இந்த வெஹிக்கிளோட வெயிட் பார்த்தீங்கன்னா 123 கிலோ வெயிட் இருக்கிற வகையில் உருவாக்கியிருக்காங்க. ஈஸியாகவே சிட்டிக்குள்ளே ஹேண்டில் பண்ணுற வகையில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். எந்த வகையிலையும் டிஸ்கம்ஃபோர்ட்டாக இருக்காது சிட்டியில் ரைட் பண்ணும்போது. ஸோ இந்த ரைடிங் ட்ரையாங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்போர்ட்டியராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த ரைடிங் போர்ஷன் வந்து நிறைய யங்ஸ்டருக்கு வந்து பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி உட்காந்து ரைட் பண்ணுறது. நான் இந்த வெஹிக்கிள்ஸே வந்து கொஞ்சம் ஒரு 40+ மேலே இருக்கிறவங்களுக்காக நான் சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து இந்த ஹேண்டில் பாரு, இந்த உட்கார்ற பொசிஷன் எனக்கு பிடிக்கல, கொஞ்சம் ரிலாக்ஸான பொசிஷனில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றது போல வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி எனக்கு ஒரே ஒரு ஆசை தான் டிவிஎஸ்ல நான் கேட்டுப்பேன். இந்த இன்ஜினை பயன்படுத்தி ஒரு டே டு டே ப்ராப்பர் கம்யூட்டராக வந்து உருவாக்கினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். இந்த ரிலாக்ஸான ஒரு ரைடிங் போர்ஷன்லாம் இருக்கக்கூடிய ஒரு கம்யூட்டராக வந்து உருவாக்கினா நல்லாயிருக்கும். டிவிஎஸோட ரேடியான் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அது மாதிரி இல்லை இதுக்கு முன்னாடி இருந்த அந்த ஸ்டார் சிட்டி மாதிரிலாம் வந்து ஒரு கம்யூட்டராக இந்த இன்ஜினை பயன்படுத்தி உருவாக்கினா ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ எனக்கு இந்த வெஹிக்கிளில் வந்து இந்த ரைடிங் போர்ஷர் வந்து நிறையா பேருக்கு ஏற்றதா இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். மற்றபடி ஒரு சிட்டிக்குள்ளே பூந்து வரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு வெஹிக்கிளாக தான் இந்த வெஹிக்கிளை வந்து உருவாக்கியிருக்காங்க. இந்த ரைடிங் போர்ஷர் நீங்களே பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சீட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்பிளிட்டபிள் சீட்டாக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த மாடலில் உங்களுக்கு ஸ்பிளிட்டபிள் சீட் மட்டும்தான் இருக்குது. இதே வேறு மாடல்கள் போனீங்க அப்படின்னா சிங்கிள் சீட் மாடலுமே வச்சுருக்காங்க. இந்த ஸ்பிளிட்டபிள் சீட்டில் ஒரு அட்வான்டேஜ் வந்து கொடுக்குறாங்க. இந்த பில்லியன் சீட்டை மட்டும் தனியாக நீங்கள் ரிமூவ் பண்ணிக்க முடியும். அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களோட பர்ஸு இல்லை மொபைல் ஃபோன் இந்த மாதிரியான விஷயங்களை அதில் வச்சுட்டு போகிறதுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லுவேன். பெருசாக அந்த ஸ்பேஸ் வந்து யூஸ் ஆகாது. இந்த டூல்ஸ் பாக்ஸ் வச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் ஃபில் ஆகிடும். ஸோ அடுத்ததாக ஹேண்டில் பார் விஷயத்துக்கு வருவோம். ஹேண்டில் பாரில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பட்டன்ஸ் இருக்கிறத உங்களால் வந்து பார்க்க முடியும். என்னடா நிறைய பட்டன் கொடுத்துருக்காங்களே அப்படின்றது போல் இருக்கும். ஸோ ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஈகோ, பவர் அப்படின்னு 2 ரைடிங் மோட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ரைடிங் மோட்ஸை பற்றி நான் இன்ஜின் பேசும்போது நான் உங்களுக்கு குறிப்பாக வந்து சொல்கிறேன். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்லைட்ஸ்க்கான கண்ட்ரோல், இண்டிகேட்டர், ஹார்னு, பாஸ் பட்டன் இருக்குது. அது இல்லாமல் ஐ அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஐ அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த பட்டனை பயன்படுத்தி பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் வந்து வாய்ஸ் கமாண்ட் வந்து கொடுக்க முடியும். உங்கள் மொபைல் ஃபோனை வந்து நீங்கள் வெஹிக்கிளோட பேர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னும் போது ஒரு சில கமாண்ட் வந்து இது மூலியமாக வந்து கொடுக்க முடியும். அது மொபைல் ஃபோன் பேராக இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து பண்ண முடியும். ஸோ இந்த வெஹிக்கிளில் கனெக்டிவிட்டி ஃபங்க்ஷன் இருக்குது. ப்ளூடூத் மூலயமா கனெக்ட் பண்ணுறீங்கன்னும் போது மெசேஜ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கிளஸ்டரில் பார்த்துக்க முடியும். இந்த கிளஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிஎஃப்டி டிஸ்பிளே இருக்கக்கூடிய ஒரு கிளஸ்டராக வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஃபுல்லாமே வந்து கலரில் இருக்கக்கூடிய வந்து டிஸ்பிளேவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஆர்பிஎம், ஸ்பீடு, டைமு, கியர் போஸ்டர், இண்டிகேட்டரு எல்லாமே தெளிவாக வந்து தெரியுது அப்படின்னு சொல்லலாம். ஒரு உச்சி வெயில் வர வரைக்கும் தெளிவாக வந்து தெரியுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கிளஸ்டர் வந்து கொஞ்சம் கிளார் அடிக்க ஆரம்பிச்சிருது அப்படின்னே சொல்லுவேன். இன்னும் கொஞ்சம் அது டிஎஃப்டினாலே இந்த பிரச்சனை வந்து எல்லா வெஹிக்கிளையும் நம்ம பார்க்குறோம் தான், அந்த கிளார் அடிக்கிற பிரச்சனை அப்படிங்கிறது. நீங்கள் இந்த ஐகோ அசஸில் இந்த கிளஸ்டரோடு இருக்கக்கூடிய மாடலை நீங்கள் தாராளமாக வந்து வாங்கிக்கலாம். ஸோ அடுத்ததாக வீல்ஸ், பிரேக்ஸ் விஷயத்துக்கு வருவோமா. பிரேக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் பிரேக் கொடுக்குறாங்க, ரியரில் ட்ரம் பிரேக் கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட்டில் 240 mm டிஸ்க் பிரேக்கு, ரியரில் 130 mm ட்ரம் பிரேக் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. வீல்ஸ் 2 வெஹிக்கிளுமே வந்து 2 வீலுமே வந்து 17 இன்ச்சு தான். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 80/100 செக்ஷன் டயரும், ரியரில் பார்த்தீங்க அப்படின்னா 100/90 செக்ஷன் டயர்ஸ் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் 180 mm. கிரவுண்ட் கிளியரன்ஸ் மட்டும் ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். பில்லியனோட வந்து உட்காந்து ஓட்டும் போது சில இடங்களில் அண்டர் பாடி வந்து அடிப்படுது. ஸோ சஸ்பென்ஷன்லாம் ஸ்டிஃப் ஆக்குனீங்கன்னா அடிப்படுறது குறையும். பட் நிறைய இடங்களில் நான் பில்லியனோட ட்ராவல் பண்ணும்போது அடிப்பட்டுச்சு. ஸோ அந்த விஷயத்தை டிவிஎஸ் கவனத்தில் கொள்ளணும் அப்படின்னே சொல்லுவேன். சஸ்பென்ஷன் ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோப்புக்கு, ரியரில் பார்த்தீங்கன்னா மோனோ சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளை பற்றி டீட்டெயில் ரிவ்யூ நம்ம சேனலில் இருக்குது. ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரைட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையுமே நான் அதில் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். நிறைய கம்பேரிஷனும் வந்து பண்ணியிருக்கோம். எக்ஸ்ட்ரீமோட கம்பேரிஷன் பண்ணியிருக்கோம், என்எஸோட கம்பேரிஷன் பண்ணியிருக்கோம், எல்லா 125cc பைக்ஸையும் வச்சு கம்பேரிஷன் பண்ணியிருக்கோம். அது எல்லாத்துலேயுமே டிவிஎஸை பற்றி நம்ம நிறையா பேசியிருக்கோம். மறக்காமல் அந்த வீடியோட லிங்க்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வெஹிக்கிளை பற்றி சொல்லணும் அப்படின்னா சஸ்பென்ஷன் ரீதியாக எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. நல்ல கம்ஃபர்டபுளான சஸ்பென்ஷனாக இருக்குது. பிரேக்கிங்கும் ரொம்ப சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லுவேன். பிரேக்கிங்லேயும் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. அடுத்ததாக இன்ஜின் விஷயத்துக்கு வருவோம். ஸோ இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா 124.8 சிசி கொண்ட 125cc இன்ஜின், ஏர் அண்ட் ஆயில் கூலிங் டெக்னாலஜி வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அதிகபட்சமாக 8.3 PS பவரும் 11.2 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லுவேன். இந்த ஐகோ அசிஸ்டோட உதவியால் பார்த்தீங்க அப்படின்னா 11.75 Nm ஆஃப் டார்க் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொடியூஸ் பண்ணுற வகையில் இந்த வெஹிக்கிளை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஓகே, இந்த வெஹிக்கிளோட ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படிப்பா இருக்குது, இந்த
இந்த ஐகோ அசிஸ்டோட உதவியால் இந்த வெஹிக்கிள் ரன் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 0.5 Nm ஆஃப் டார்க் வந்து இது வந்து சப்போர்ட் பண்ணுது. பட் இது நம்ம ரோட்டில் வந்து த்ராட்டல்லாம் பண்ணும்போது பெரிய மாற்றத்தை எதுவும் உருவாக்கலை அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. நான் ஓட்டி பார்த்த வரைக்கும் த்ராட்டில் பண்ணும்போது பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து அது வந்து மேக் பண்ணல. எனக்கு நார்மல் டிவிஎஸ் ரைடரை ஓட்டுற மாதிரி தான் இருந்துச்சு இந்த ரைடரை வந்து ஓட்டுறதுக்கும். ஏன்னா அவங்க கொடுக்கக்கூடியது 0.5 Nm ஆஃப் டார்க் அப்படிங்கிறது தான். நீங்களே டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள், பிடிச்சிருக்கா என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மித்தபடி இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல 125cc மோட்டார் சைக்கிள்னே சொல்லுவேன். டார்க்கில் எந்த பிரச்சனையும் கிடையாது. பிக்கப் ரொம்ப சூப்பராக இருக்கும். சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். சின்ன வைப்ரேஷன் வந்து இருக்குதான். ஹோண்டா வெஹிக்கிள் அளவுக்கு ரிஃபைண்டாக இல்லை, ஒரு சின்ன வைப்ரேஷன் வந்து இருக்குதான். பட் மித்த டிவிஎஸ் வெஹிக்கிளோட கம்பேர் பண்ணும்போது வைப்ரேஷன்லாம் வந்து குறைச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லுவேன். இந்த ஈகோ பவர் அப்படின்னு மோடு கொடுத்துருக்காங்களே, இது எந்த வகையில் பயனளிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் இங்கே வந்து டெஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹையர் ஆர்பிஎம் போகும்போது பவரில் கொஞ்சம் பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் வந்து கிடைக்குது. ஈக்குவலில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பர்ஃபார்மன்ஸில் ஒரு சின்ன லேக் இருக்கிறத ஃபீல் பண்ண முடியுது. மேபி ஒரு 85 கிலோமீட்டர் டாப் ஸ்பீடு இல்லை 85-90 அந்த ரேஞ்சில் போகும்போது ஈக்கோவால் கொஞ்சம் சிரமப்படலாம். பவரில் கொஞ்சம் ஈஸியாக போகிற மாதிரி வந்து வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சிட்டிக்குள்ளே ஓட்டும் போது ஈக்கோவே வந்து போதிய அளவில் இருக்குன்னு சொல்லுவேன். நீங்கள் பவரில் மாற்றினாலும் சிட்டிக்குள்ளே ஓட்டும் போது பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பண்ணி பார்க்க முடியாது. பட் பரவாயில்ல, இந்த மாதிரியான விஷயங்கள் கொடுத்துருக்கிறது இந்த வெஹிக்கிளுக்கு ஒரு பாசிட்டிவ் சைடு அப்படின்னு சொல்லுவேன். இந்த ஐகோ அசிஸ்ட் வந்து ஒர்க் ஆகிறது பார்த்தீங்க அப்படின்னா கிளஸ்டரில் வந்து தெரிகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. பூஸ்டர் மோட் அப்படின்னு வந்து தெரிகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. பூஸ்டர் மோடுனோடனே அப்பா இந்த ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ்லாம் அப்படி பட்டன் எடுத்துலாம் வண்டி பிச்சுக்கிட்டு போகுமே அது மாதிரி இருக்கும் அப்படின்லாம் தயவு செஞ்சு நினச்சிட வேணாம். இந்த ஐகோ அசிஸ்ட்டு பெரிய லெவலில் நம்மளால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்க முடியாது. அந்த மாதிரி தான் இது வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ இன்ஜினுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ்ஸை வந்து அது வந்து குறைக்குது. இதனால் 10% மைலேஜை அதிகமாக கொடுக்குற மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ மைலேஜ் அதிகமாக கொடுத்தா அதுவே என்னை பொறுத்த வரைக்கும் ஹாப்பி அப்படின்னு சொல்லுவேன். நார்மலாகவே இந்த வெஹிக்கிள் வந்து ஒரு 65 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும் அப்படின்னே சொல்லுவேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நிறைய பேர் வச்சுருக்காங்க. அட்லீஸ்ட் ஒரு 50-55 கிலோமீட்டராவது இந்த வண்டி தாராளமாக மைலேஜ் கொடுக்கும். மேபி இந்த ஐகோ அசிஸ்ட்னால ஒரு 10% மைலேஜ் அதிகமாக கொடுக்குதுன்ற பட்சத்தில் ஒரு 5 கிலோமீட்டர் மைலேஜ் நார்மலை விட அது அதிகமான மைலேஜ் வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான்டா. ஓகே, இதுதான் இந்த வெஹிக்கிளை பற்றின என்னோட ஒப்பீனியன். இது கொஞ்சம் ஷார்ட்டாக வந்து நான் சொல்லி முடிச்சிருக்கலாம். இதை டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் மித்த வீடியோஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் போய் செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லுவேன். ஃபைனலி ப்ரைஸிங் விஷயத்துக்கு வருவோம். ஓகே, ஃபைனலி இதோட எக்ஸ்ஷோரூம் காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1,10,000 விலையில் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. நார்மல் மாடலை விட ஒரு 2,000-2,500 வந்து விலை வந்து அதிகமாக இருக்கிற வகையில் தான் இந்த மாடலை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட ஆன் ரோட் காஸ்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தஞ்சை டிவிஎஸ் வந்து மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்களோட காண்டாக்ட் நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், உங்கள் டிஸ்பிளே வந்து ஷோ ஆகுது. ஓகே, இந்த ப்ரைஸுக்கு வந்து இவங்க இந்த மாதிரி புது புது டெக்னாலஜிஸ் வந்து பயன்படுத்துறது ரொம்பவே ஹாப்பி அப்படின்னு சொல்லுவேன். இந்த காலகட்டத்துக்கு நமக்கு மைலேஜ் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமாக இருக்குது பெட்ரோலோட விலைவாசி ஏற்றத்தினால. ஸோ மைலேஜ்க்காக இவங்க ஒரு முயற்சி எடுத்திருக்கிறது பாராட்டக்கூடிய விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த வெஹிக்கிளை பற்றின உங்களோட கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாய்ஸ் வந்து கொஞ்சம் கேவலமாக இருந்தால் கண்டுக்காதீங்க அப்படின்னு சொல்லுவேன். அடுத்த வீடியோவில் ஃபுல்லாக ரெக்கவரி ஆயிடலாம். ஸோ மழை பெஞ்சிட்டு இருக்கு, அதோடையே உங்களுக்கு வீடியோ எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன். இந்த முயற்சிக்கு நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா இன்னுமே நல்லாயிருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை தமிழ் வீல்ஸ் மணிகண்டன். நன்றி, வணக்கம்.